நன்றி. மரியே வாழ்க. அன்பு நிறைந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார் கடவுள். அதற்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கின்ற, ஆசீர்வாதம் நிறைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பங்கு தந்தையினுடைய பெயராலும் அருட்சகோதரியுடைய பெயராலும் இருக்கின்ற பெரியவர்களுடைய பெயராலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி. ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு கண்மையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசீர்வாத வேலையாய் அமையட்டும். இப்போவுமே நிறைய பேர் ஹாப்பி நியூ இயர் ஆன்னு கொட்டாவி விட்டுட்டு கஷ்டப்பட்டு அப்படியே சீரியஸாக இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தா சந்தோஷமாக இருக்கீங்களா? இருக்கிறோம். ஆனால் ஐசியூவிலேருந்து வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கியே. அப்படியே அவ்வளவு சீரியஸாக இருந்துட்டு அப்படியே இருந்தோம்னா இதில் மகிழ்ச்சி. உண்மையில் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான தருணம். புது வருடத்திலே ஒவ்வொருவரும் வித்தியாசமாக கொண்டாடுகிறார்கள். இங்கே இருந்து ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறோம். வெடிச்சத்தம் கேட்டதா? அங்கே வெடி டம் 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 டம். ஏன் வெடிக்கிறோம் தெரியாது, ஆனால் வெடி கமார். புது வருஷம் வந்துட்டு ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு. அந்த பக்கம் ஒரு பாட்டி செத்து போச்சு, அதுக்கு வெடிதான். டமர் 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 டமர். எதுக்கு வெடிக்கிறான், எதுக்கு குடிக்கிறான்? குடிக்கும் விஷயம் இல்லை. அங்கேயும் பாருங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்போ கிறிஸ்மஸ் இது நியூ இயர் எப்படி நடக்கும்? பார்ட்டி, உச்சக்கட்ட பார்ட்டி. அவனே தனியாக 4 பேர் சேர்ந்து சைடிஷை வச்சு வெளுத்து வாங்கிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு குடி, ஒரு சிலருக்கு வெடி. நியூ இயர் இப்படித்தான் கொண்டாட்டம் போகிறது. இன்னும் ஒரு சில பேருக்கு நியூ இயர் பார்ட்டி, சுற்றி பார்ட்டி சத்தத்தை போட்டுட்டு கை தட்டி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். புது வருடம் பிறந்து விட்டது, புது வருடம் பிறந்து விட்டது. ஆனால் பாருங்கள், நீங்கள் எல்லாம் வந்து நின்று ஆண்டவனுடைய பிள்ளைகளாக, உலக இரட்சகருடைய பிள்ளைகளாக வந்து நின்று இந்த ஆலயத்தில் அமர்ந்து அப்படியே பவ்யமாக இருந்து ஆண்டவரிடம் இருக்கிறீர்கள். உண்மையில் யோசித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். நாம் ஒன்றும் விளையாட்டிற்கு இங்கு வரவில்லை. ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில், குடிக்கின்ற அந்த வாட்டர் பாட்டில், அதை கொண்டு போய் ஒரு சாதாரண கடையில் போய் கேட்டு பாருங்கள். ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டிங்கில் கேட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு தந்துடுவான். அதே வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் உங்கள் திசையன் விலை பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று விற்றால் எவ்வளவு? 15 ரூபாய். அதையே கொண்டு போய் ஒரு சினிமா தியேட்டரில் உள்ளே வைத்து கொடுத்தீர்கள் என்றால் 20 ரூபாய். இதையே மதுரை ஏர்போர்ட்டிலே கொண்டு போய் கொடுத்தீர்கள் என்றால் 100 ரூபாய். பாட்டில் ஒன்றுதான், ஆனால் இருக்கின்ற இடத்தில் அது இருந்ததென்றால் அதற்கு மதிப்பு உண்டு. அப்படி நீங்களும் ஒன்றுதான். இந்த புது வருட கொண்டாட்டத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் சரியான இடத்தில் சரியாக இருந்தீர்கள் என்றால் அந்த கொண்டாட்டமும் நன்றாக இருக்கும். இரண்டாவது, நாம் ஒவ்வொருவரும் சரியான பாதையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது நமக்கு நிறைந்த ஆசீர்வாத வேலையாயும் அமையும். எனவே இந்த நாளிலே நாம் யோசிக்கிறோம், உண்மையில் மிக அழகான ஒரு கொண்டாட்டம் தான். ஒரு சிலருடைய கொண்டாட்டத்தை விட்டு விடுங்களேன். இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்திருக்கிறதும் ரொம்ப சாதாரணமான விஷயமும் இல்லை, சாதாரணமான இடமும் இல்லை. ஏனென்றால் இந்த இடம் புனிதமான இடம். எப்படிப்பட்ட இடம்? இந்த இடத்தில், இந்த திருத்தலத்தில் எத்தனை பேர் வந்து நின்று குணம் பெற்று போகிறார்கள். நோய், சாமி டாக்டர் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் உலக ரட்சகிட்ட வந்த இடத்துல என்னை நல்லா காப்பாற்றிட்டார். இந்த இடம்தானே. இந்த இடத்திலே வந்து நின்று எத்தனை மனிதர்கள் வந்து நின்று எங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டது. எங்கள் பிள்ளைக்கு திருமணத்திற்கு ஏறாத கோயில் இல்லை, நான் பார்க்காத வரன் இல்லை. வந்து விட்டு போகிறார்கள். போகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறோம், போய் வருகிறோம். நல்ல செய்தி என்னது? போனே எடுக்க மாட்டான், அதுதான் நல்ல செய்தி. அதனால போயிருந்தான். இங்கே வந்து நின்று வேண்டி விட்டு போனோம், எங்களுக்கு நல்ல காரியம் நடந்தது. இந்த இடத்தில் தானே. இந்த இடத்திலே நீங்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள். அதுவும் நீங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்போம். 12 மாதங்களுக்கு முன்பு இதே இடத்தில் இருந்தோம். எவ்வளவு தூரம் நடந்திருக்குது நம்ம காலெல்லாம். இந்த 12 மாதத்தில் நடையாக நடந்து ஒவ்வொரு இடத்துல ஏறி இறங்கி வந்திருக்குது. இந்த 2 கைகளை வைத்து எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களிடம் பேசியிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை சந்தித்து இருக்கிறோம். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஆண்டவனுடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கிறோம் என்றால் இந்த தருணம் எவ்வளவு ஒரு அழகான தருணம். ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறோம். கடவுளே, இந்த ஒரு வருஷத்தில் நான் எவ்வளவோ தூரம் கடந்திருக்கிறேன், உமக்கு நன்றி. கடவுளே, எனக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஐயா, என் கூட போன வருஷம் இருந்தவங்கள நிறைய பேர் இல்லை, என்னை இருக்க வச்சிருக்கிறேன், நன்றி. என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கிறது, உமக்கு நன்றி. அதான் அழகாக பாடுவார்கள். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்,
என் நெஞ்சுர் அனைவரும் இணைந்து பாடுவோம். என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே இறைவா 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 இறைவா. எவ்வளவு அழகான ஒரு பாடல் வரும். கடவுளே உமக்கு நன்றி. இந்த புனிதமான இடத்துல நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த தருணத்தில் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை நல்ல ஆசீர்வதியும், என்னை இன்னும் மென்மேலும் பலப்படுத்தும். இந்த நாளிலே ஒரு அழகான செய்தியும் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. தமக்கு தந்தை நம்மளுக்கு அழகாக அதை தேர்ந்தெடுத்து இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தமாகவே நமக்கு தந்திருக்கிறார். அதான் 2 பேர் பேசிகிட்டே இருந்தாங்களாம். பேசும்போது சொன்னாங்களாம், எங்கள் பங்கில் இருக்கிற ஃபாதர் ரொம்ப திறமைசாலி எப்படின்னாராம். வேறு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட நீங்கள் எந்த டாப்பிக்கை கொடுத்தாலும் போதும் மணிக்கணக்காக பேசுவார்னார். அவன் சொன்னானா, எங்கள் சாமியார் அதை விட பெரிய ஆள் பார்த்துக்க, ஏன் அவர் டாப்பிக்கே இல்லாமல் விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பாருன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, இந்த வருடத்திற்கு நமக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதுதான் இந்த வருடத்திலே நமக்கு சிந்தனையாக வாக்கு தத்தமாக நம்முடைய பங்கு தந்தை ஜெபம் செய்து நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கணும். அதை யோசித்து விட்டு நாம் தொடர்ந்து போவோம். 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இடத்துல நின்னா போதும். இது எப்படி? அதைத்தான் நம்முடைய விவிலியத்திலே ஒரு பழைய பகுதி எதுவென்றால், இந்த விடுதலை பயணத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தை தான் இந்த விவிலியத்திலே மிகப்பெரிய பழைய பகுதி என்று சொல்லுவார்கள். இந்த பழைய பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பழைய பகுதியில் வேறொன்றும் இல்லை, இது ஒரு பாடல். அது மோசேயினுடைய வெற்றி பாடலாக இருக்கும். அந்த வெற்றி பாடலிலே ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு கடைசியிலே 9வது வசனம் மிக சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லும். இதனுடைய பின்னணி வேறொன்றும் இல்லை. அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், பார்வோனிடமிருந்து விடுதலை பெற்று வருகிறார்கள். விடுதலை பெற்று வருபவரிடம் என்ன இருக்கும்? கஷ்டப்பட்டு நொந்து உடம்பெல்லாம் புண்ணாகி அவர்கள் வந்து நின்று, அப்பா நம்ம விடுதலை ஆகிட்டோன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது பார்த்தா அங்கே இருக்கின்ற பார்வோன் சொல்லுகிறான், ஐயையோ நாம் தவறு செய்து விட்டோம், இவர்களை போக விட்டு விட்டோமே, நமக்கு வாய்த்த அடிமைகளை விட்டு விட்டது மிகப்பெரிய தவறல்லவா, உடனே பூட்டுங்கள் என்று சொல்லி அவன் எத்தனை தேர்களை பூட்டுகிறான் என்றால் 600 தேர்களை பூட்டுகிறான். அதற்கடுத்து எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் எடுத்துக்கொள்ளுகிறான். எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை பின்னால் துரத்தி கொண்டே வருகிறார். இவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று வருகிறார். பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது 14வது வசனத்திலே அப்படியே ஒரு விஷயத்திலே சொல்லுகிறார்கள். 11வது வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலை எழுப்புகிறார்கள். அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே பதட்டமாக இருக்கு. நமக்கே வருது இல்லை, பயல்களுக்கு பரீட்சைனாலே பயம் தெரியுமா? அதை விட பெரிய பயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு. அவன் எழுதி வச்சிருக்கான்ல, காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழாண்டு ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அவன் இப்படிப்பட்டவன், பரீட்சையே ரொம்ப பெரிய பயம். இங்கே இருப்பதிலே ஒரு பெரிய சிக்கல் இங்கே வரப்போகிறது. இதை நோக்கி அவன் கூக்குரல் எழுப்புகிறான். இனி இதோடு செத்து ஒழிந்தோம் என்று நினைக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்திலே அவர்கள் மோசையை நோக்கி சொல்லுகிறார்கள், எகிப்தில் எங்களுக்கு சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கு அழைத்து வந்தீர்? நாங்கள் அங்கே செத்துருப்போமே நிம்மதியா? உன்னை நான் என்ன சொன்னோம்? நாங்கள் வேறு ஒன்றும் சொல்லவில்லையே. உங்களிடம் இருப்பதில் என்னவென்றால், எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே, எங்களை விட்டுவிடும் என்று தானே உங்களிடம் சொன்னோம். ஐயா என்னை விட்டுரு, நான் எதுக்குமே வரலை, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், காலங்காலமாக நான் அடிமையாகவே இருக்கிறேன்னு தானே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அப்படின்னு தானே கேட்டேன். ஆனால் நீர் இப்படி வெளியே கொண்டு வந்தீர். நாங்கள் எகிப்திற்கு ஊழியம் செய்வோம் என்பது தானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. நாங்கள் வேற ஒன்றும் சொல்லலையே, ஆனால் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர். அவன் அவ்வளோ பெரிய படையை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன செய்யும்? ஆண்டவர் தாமே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாக இருங்கள், ஒரு கவலை வேண்டாம், இருங்க. அப்பொழுது அங்கே அதை சுவாரஸ்யமாக நம்முடைய 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லும். எதிரி சொன்னான், துரத்து செல்வேன், முன் சென்று அவர்களை மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன், என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும், என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழித்து ஒழிக்கும் என்று சொல்லி எதிரி சொன்னான். பார்வோன் சொல்லுகிறார். அதனுடைய அடுத்த வசனம், நீரோ காற்றை வீசச் செய்தீர்,
கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். இருந்த இடம் தெரியாமல் டப்புன்னு காணாமல் போயிட்டான். எவ்வளோ பெரிய மேஜிக்குன்னு இன்னைக்கு சொல்கிறோம். இந்த ஒரு அதிசயம் நமக்கு நடக்குமா என்றால், நடக்குமா நடக்காதா? நடக்கும்னு இன்னைக்கு வசனம் நமக்கு சொல்லுது. நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறோம், ஆனாலும் பார்த்துக்கிடுங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். இந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் சொல்லப்படுகிறது. என்ன விஷயம்னா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த வருஷத்தில் எத்தனை போர் வந்தாலும் சரிதான், எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சரிதான், கடவுள் உங்களை கண்டிப்பாக உங்கள் சார்பாக அவரே நின்று அவரே உங்களை வழி நடத்துவார். இன்னைக்கு இந்த நம்பிக்கை, இந்த விஷயத்தை தான் இன்றைய வாசகம் அழுத்தமாய் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறது. இந்த மனசில் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன்னா சிரிப்பாங்க. அது எப்படி ஃபாதர், நமக்காக கடவுள் வந்து போரிடுவாரா? இந்த கோயிலுக்கு வந்தாலே பெரிய சிக்கல் பார்த்துக்கிடுங்க. உண்டியல் பெருசாக இந்த பக்கம் வச்சுருக்காய். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் வந்தான் நான் உண்டியலுக்கு வந்து நின்று இப்படி தட்டி பார்த்துருக்கான். முன்னாடி மேலே ஒரு ஓட்டை இருக்குது, ரைட். உடனே தூக்கிட்டு வந்து ஒரு 100 ரூபா நோட்டை போட்டுட்டு 2 பக்கமும் தட்டிக்கிட்டே இருக்கான், டொக்கு டொக்கு டொக்குன்னு. இல்லை எதுக்கு தட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டாங்களாம். கேட்கும்போது அவன் சொன்னானா, வேற ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊர்லலாம் வெண்டிங் மிஷின் இருக்குது, 5 ரூபா போட்டால் 2 பாட்டிலில் ஏதாவது வரும் கீழே, அந்த மாதிரி இதில் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அங்கே ஊரில் உண்டியலில் பார்த்தீங்களா, இன்றைக்கி கோயிலுக்கு வரவங்க உண்டியலில் காசு போட்டுட்டு கடவுளே எனக்கு ஏதாவது நீர் செய்வீரா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம்தான். 2 மெழுகுதிரியை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுத்துட்டு, கடவுளே நீங்கள் செய்கிறது சரிதான், ஓகே, நான் 10 நாள் மெழுகுதிரி ஏற்றிருக்கேன், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கேட்குறீங்க, சரிதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், அமைதியாக இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். இதே போன்ற ஒரு பகுதியைத்தான் நாம் எங்கே பார்க்கலாம் என்றால், இதே ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற பகுதி 2 குறிப்பேடுகள். இது இன்னும் நான் சொல்கிறது கதை இல்லை, வரலாற்று நிகழ்வுகள். 2 குறிப்பேடுகள் 20வது வசனத்திலே, 20வது அதிகாரத்திலே ஒரு முக்கியமான இன்னொரு பகுதியும் வருகிறது. இந்த பகுதியினுடைய கதாநாயகன் யார் என்றால் யோசபாத்து. மன்னன் யோசபாத்து என்று சொல்லப்படுபவன் இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டு வருகிறான். அவன் ஆண்டு கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஆட்சியெல்லாம் நடக்கிறது. திடீரென்று பார்த்தால் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் அவனுக்கு குழி வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். நாம் நன்றாக போனாலும் எதிரே வருபவர் சரியாக வருவார் என்பதற்கு வாய்ப்பில்லையே. அவர்கள் சுற்றி இருப்பவர்கள் மோவாபியரும் அம்மோனியரும் அவருடன் சேர்ந்து மெயோனியர்களுடன் சிலரும் சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக பெரும் திரளாக படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் படையெடுத்து வந்து பெருந்திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்து வந்திருக்கிறார்கள், எங்கதி என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு எல்லோரும் கதிகலங்கி போகிறார்கள். நமக்கும் அப்படி தானே, ஒரு நோய் வந்தால் எவ்வளோ உடஞ்சி போகிறோம், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எவ்வளவு உடஞ்சி போகிறோம். இவ்வளவு சிக்கல்களில் கடைசியில் சொல்லுது, அந்த இடத்துல அவங்களும் மனசு உடஞ்சி போகிறாங்க. உண்மையிலே கஷ்டம் என்று வந்தால் அவருடைய முகத்தை பாருங்கள், தெரியும். வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த முகத்திலும் கண்ணிலும் இருக்கின்ற வேதனை, வெளியில் சொல்ல முடியாத துக்கம், துயரம் அத்தனையும் அவரிடம் இருக்கிறது. இந்த கூக்குரல் இடுகின்ற இந்த ஒரு சோதனை நேரத்திலே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். 12வது வசனத்தில் சொல்கிறாங்க, கடவுளே, அவர்களுக்கு எதிராக நீர் நீதி வழங்க மாட்டீரா? எங்களுக்கு எதிராக வருகின்ற இப்படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை, நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம், நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென தெரியவே இல்லை, எனக்கு தெரியல. இப்படி இருக்கின்ற பொழுது கடைசியிலே அங்கே இருக்கின்ற பொழுது 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, நீங்கள் என்னதான் செய்யுங்க, நேராக போங்க. எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள், நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். வேற விஷயம் இல்லை. இந்த போரிலே மறுநாள் என்ன நடந்தது என்றால் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. இவர்கள் மூவரும் கூட்டு சேர்ந்து வந்தார்கள். நம்ம ஆளுகளுக்கு கூட்டணினா கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா 2 பேர் இருந்தால் 3 கட்சி இருக்கும், 2 பேரும் சேர்ந்து தனித்தனியாக ஒரு கட்சி, கூட்டாக இருந்தானா ஒரு கட்சி. இதில் 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக படையெடுத்து வருகின்ற பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பித்து விட்டது. அவர்கள் அம்மோனியர்கள் மோவாபியரையும் சேயீர் மலைநாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகையாக்கி கொண்டார்கள். 3 பேருக்குள்ளே சண்டை வந்துடுது. அவர்களில் 2 சேர்ந்து ஒருவரை முதலில் அழிக்கிறார்கள். இந்த 2 ஜெயித்து விடுகிறார்கள். கடைசியில் இந்த 2 தங்களுக்குள்ளே சண்டை போடுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் கடைசியில் போய் பார்த்தால் அங்கே ஒருவரும் போரிடுவதற்கு இல்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அவர்களுக்காக போரிட்டு இருக்கிறார், அவர்களை வெற்றி கொள்ள
இயலாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எதுனா, விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்துக்கு பெரிய திட்டம்லாம் பிளான் எல்லாம் போட வேண்டாம். பெரிய பெரிய சிக்கல்களெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஐயோ நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் யோசிக்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் அதை பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் படுத்தையே கிடந்துட்டு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு கிளியோபட்ராவை கனவு காணுபவனை என்னவென்று சொல்வது? ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? எனவே இங்கே உங்களுக்கு வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை சரியாக பயன்படுத்தினால் நலமாக இருக்கும். அதுதான் இன்றைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற சிந்தனையாக இந்த நாளில் இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய இணைச்சட்ட நூலிலும் அவர்கள் போரிடுகின்ற பொழுது அவரிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். இணைச்சட்ட நூல் 20வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும்படையும் கண்டால். நீ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது உன்னால் முடியாதுன்னு சொல்லி நீ என்னைக்கு நினைக்கிறியோ, என்னால் இந்த விஷயத்தை படிக்கவே முடியல ஐயோன்னு சொல்லி வேதனைப்படுறியோ, என்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் என்னால் இந்த பிரச்சனையை தாங்கவே முடியாது என்று நினைக்கிறாயோ, எந்த இடத்தில் என் தொழிலிலே இதை சமாளிக்க முடியவில்லை என்று நினைக்கிறாயோ, அந்த இடத்தில் நீ அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார். நீ வேற ஒன்றுமே சொல்லாத, உன் கூட இருந்து அவரே உன் சார்பாக போரிடுவார். இந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குமா? இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்குது ஃபாதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர், அட்டகாசம். இந்த நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்திலே கைகூடும் என்பதை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரான்றது நிறைய பேருக்கு சந்தேகம்தான். இந்த குற்றாலம் இருக்குல்ல, குற்றாலத்து பக்கத்தில் பாறை ஒன்றில் பெருசாக எழுதி வச்சுருந்தான், ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். உடனே கீழே ஒருத்தன் எழுதிட்டு போயிட்டான், சீசன் முடிய போகுது, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்பொழுது உங்களோடு வருவார்? முதல் விஷயமே ஆண்டவரே உங்க கூட தானே இருக்கிறாரு. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் எனக்குள் வசிக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. இம்மானுவேல்னா என்னது? இதானே கடவுள் நம்மோடு. எனவே நீ பயப்படாதே, உன்னிடம் போகின்ற பொழுது கடவுள் உன் துணை நிற்பார். எனவே உனக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும், நீ கவலைப்படாத. இங்கே ஜோசியம் சொல்றது போல துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு வருகின்ற ஆண்டு நன்றாக இருக்கும் அப்படி சொல்லுவதில்லை. உன் கடவுள் உன்னோடு இருக்கிறார், அவர் உன் சார்பாக போரிடுவார். நீ போ, உனக்கு எல்லா காரியங்களும் களமாக இருக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் என்ன செய்யணும்? அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது, கைகால் நடுங்கக்கூடாது. ரெண்டாவது, அமைதியாக இரு, அவரே உனக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். இப்போது நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம கடவுள் மேலே எவ்வளோ ஆழமான நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நாளைக்கு காலையில் நடக்கும் பார்த்துங்க, புது வருஷத்துக்கு கேலண்டர் வாங்கிட்டு வந்திருப்பான். கேலண்டர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேப்பரை கிழிச்சிட்டு முதல்ல எதை பார்க்கணும்? ராசி பலன் இல்லையா? ஏன் ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னா, ஐயோ துன்பம், இன்னைக்கு நாள் இப்படியா இருக்கும், ஐயோ ஆண்டவனே நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே இப்படின்னு அடிச்சுக்கிடுவான். அடுத்து கல்யாண வீட்டுக்கு போய் நின்று நிச்சயதார்த்தம் நடக்கும். எவ்வளோப்பா தருவீங்க? நீங்கள் இவ்வளோ தருவீங்களா? ரைட், 10 பவுன் இல்லை ஒரு 50 பவுன், 5 லட்சம் ரொக்கம், ரைட், எல்லாம் பேசியாச்சு. கல்யாணத்தை வைக்க வேண்டும். எப்போது வைக்க வேண்டும்? நல்ல நாளிலே வைக்க வேண்டும், அது முகூர்த்த நாளே வைக்க வேண்டும். உடனடியாக கூப்பிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே யார் வருவா? அந்த கேலண்டர் தான் திரும்பி வரும். கடகடன் செவத்தில் இருக்கிற கேலண்டர் கடகடன் நவுந்து வந்த உடனே அப்படி புரட்டுவாங்க, டப் 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 டப்னு புரட்டிட்டு அப்படியே எடுத்து பார்ப்பாங்க. ரைட், சூப்பர், ஒண்டர்ஃபுல். அடுத்து பார்த்துட்டு இந்த முகூர்த்தத்தில் நல்லா இருக்குது பார்த்துக்கிடுங்க. நீங்களே சொல்லுங்களேன், முகூர்த்தத்தில் இந்த வாரத்தில் வளர்பிறையில் 2 முகூர்த்தம் இருக்குது, தேய்பிறையில் 1 இருக்குது. எதில் வைக்கணும்? எப்படி? பார்த்தீங்களா, வளர்வரையில் வைக்கணுமா? அறிவாளிகள் சொல்லிவிட்டார்கள், இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள். அடுத்த ஒரு பிரச்சனை, இந்த வளர்வரையிலே ஒன்று வெள்ளிக்கிழமை வருகிறது, ஒன்று புதன்கிழமை வருகிறது. எப்போது வைக்க வேண்டும்? பார்த்தீங்களா, பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது இல்லையா? இப்போ பெரிய பிரச்சனையே, இப்பொழுது பெரிய சிக்கல், இந்த கேலண்டரு சிவகாசியில் அடித்து வச்சு பேப்பரில் ஒட்டி, இங்கே ஊரில் இருக்கவங்க பூரா அவங்கவுங்க கம்பெனியை ஒட்டி ஒரே கேக்கு தான் எல்லாருக்கும் கொடுக்குற. இந்த கேலண்டரில் இருக்கிற பேப்பர் சொல்கிறத நம்புகிறோம், சரிதாண்டா சாமி அப்படின்ட்டு. ஆனால் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் நம்மோடு இருப்பார் என்று இன்று சொல்லுகிறார். ஆண்டவரே உங்கள் சார்பாக
போரிடுவார். நாம் சொல்லுவோம், ஆண்டவனே நீ என்னோடு இருக்கிறேன். அதிசயங்கள் செய்வர் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார். அதை இன்னொரு தடவை நம்ம அழுத்தமாக சொல்லுவோம். இந்த இடத்திற்கு வந்தது ஏதோ தற்செயலாக வரவில்லை. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடவுள் உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை அழைத்த கடவுள் தான் உங்களுக்கு அள்ளி தருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு பெரிய திட்டம்லாம் வேண்டாம். அடிமைக்கு என்ன திட்டம் வேண்டும்? அன்னை மரியாள் மிக ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு. இன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஒரு தாய் நமக்கு எவ்வளோ ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவனின் அடிமை, வேற ஒன்றுமே இல்லை. அந்த அடிமைக்கு தன்னுடைய முதலாளியை தவிர்த்து வேறு எந்த திட்டமும் இல்லை. அவருக்கென்று வேறு திட்டங்களே கிடையாது. அடிமைக்கு என்ன திட்டம் இருக்க போகிறது? அவனுடைய முதலாளி என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். வேலைக்காரன் வந்து நின்று எனக்கு என்ன வேலை இருக்க வேண்டும் என்று அவன் திட்டம் வைத்திருக்க வேண்டுமா? முதலாளி வைத்திருக்க வேண்டுமா? முதலாளி தானே வைத்திருக்க வேண்டும். அந்த முதலாளியினுடைய திட்டம் தானே தொழிலாளியினுடைய திட்டமாக இருக்கிறது. இங்கே அந்த அடிமையினுடைய திட்டம் போன்று மரியாள் சொல்லுகிறார், இதோ ஆண்டவரின் அடிமை. அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் வந்து நிற்கிறார். எல்லோரும் வந்து நின்று பார்க்கிறார்கள். ஞானிகள் வந்து நின்று பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன இருந்திருக்கும்? ஒரு சாதாரண குடிசை. அந்த இடத்துல ஒரு இயேசு, அதற்கடுத்து மாடு தொழுவோம், மீதி எல்லாம். நீங்கள் தான் நல்ல ஜம்முன்னு வச்சுருக்கீங்க. திசைநெல்லியில் பிறந்திருக்கிற இயேசு மிகவும் பலம் வாய்ந்தவராக இருக்கிறார். பிறக்கும் போது 3 கிலோ இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். தலைவர் ஏறக்குறைய ஒரு 5-6 கிலோ இருப்பார் போல இருக்கு. அப்போது இருக்கும்போது அன்பார்ந்தவர்களே நல்ல வெயிட்டாக தான் இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு வேறு டிசைனாக துணி கொடுக்கறதுக்கு நம்ம சாக்ரிஸ்டன் நம்மளால் இருக்காப்புல. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. நான் விளையாட்டுக்காக சொல்லுகிறேன். இன்று யோசித்து பாருங்கள், அங்கே ஒன்றும் இல்லை, சாதாரணமான விஷயம் இருக்குது. அங்கே தாய் மரியாள் இருந்தாள். அந்த தாய் மரியாள் எப்படி இருந்தார் என்றால், அங்கே ஆண்டவன் இயேசுவோடு இருந்தார். யார் கூட இருக்கிறார்? கடவுள் கூடவே தான் இருக்கிறார். அவருடைய பெயர் இம்மானுவேலன். அந்த இம்மானுவேலன் என்றால் கடவுள் என்று, கடவுள் நம்மோடு என்று அர்த்தம். இந்த கடவுள் அவருக்காக போரிடுகின்ற அந்த கடவுள் அவர்களோடு இருக்கிறார். இந்த விஷயத்தில் தாய் மரியாள் கடைசி வரை ஆண்டவனுடைய திட்டத்தை, நீங்கள் போகும்போது எப்படி உங்களுக்கு திட்டம் தரப்படுகிறதோ அதை போன்று கடவுள் அவரவர்களுக்குரிய திட்டத்தை தந்து கொண்டே தானே இருப்பார். யோனா என்ற ஒரு மனிதன் உண்டு. அந்த மனிதன் சொன்னான், ஆண்டவனே நீர் என்னை இந்த நகருக்கா போக சொல்லுகிறீர், நான் போக மாட்டேன் என்று சொல்லி நேர் எதிர் திசையிலே ஏறி குதித்து நம்மால் கிளம்பி போய்கிட்டே இருக்கான். ஆண்டவர் பார்த்தார், ஒரு புயலை அனுப்பினார். கொண்டு போய் நின்று அவனை கொண்டு போய் கடலில் தூக்கி எறிந்தார்கள். அவன் கடைசியில் கடலின் ஆழத்தில் போய் முழுகுகின்ற பொழுது ஆண்டவனிடம் வேண்டினான், ஆண்டவனே நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க, உங்கள் திட்டம் ரொம்ப பெருசு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து மீண்டும் திமிங்கலத்தை வைத்து கரையிலே கொண்டு போய் சேர்க்க சொல்லி மீண்டும் மாபெரும் காரியத்தை செய்தார். நம்ம எவ்வளோ வேணாலும் திட்டம் போடலாம், கடவுளுடைய திட்டம் மிகப்பெரியது. எனவே இந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி கடைசியில் இந்த விஷயத்தோட ஒரு சின்ன செய்தியும் சொல்லி முடிச்சிருந்தேன். நம்ம அக்டோபர் மாதம் ஜெமிமா ரொட்ரிகஸ் அப்படின்றவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலே மொத்தம் 4 முறை இதுவரை மகளிர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது. ஒன்று 1978, 1997, 2013 மற்றும் இந்த வருடம் கடந்த வருடம் சொல்ல முடியாதுல்ல, போன வருஷத்தில் நடந்தது. அந்த 2025 நடந்த அந்த இதில் போட்டி நடைபெறுகின்ற பொழுது செமிஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இதுவரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே இல்லை. 1978 எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 78லேருந்து ஏறக்குறைய 50 வருஷமாக ஒன்றுமே செய்யலை, அப்படியே உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல செமிஃபைனல்ஸ் போகும்போது சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் டிவியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அப்படி போகின்ற பொழுது ஒரே ஒரு பெண்மணி, ஜெமிமா ரொட்ரிகஸ் என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி, அந்த பெண்மணி அடித்த அடியில் அரங்கமே அதிர்ந்தது. எல்லோரும் மறுநாள் பேப்பரை பார்த்தால் அதிர்ச்சி, இந்தியா ஜெயித்து விட்டது என்று எல்லாரும் பார்த்தாங்க. இவ்வளவு தீவிரமாக விளையாடிய அந்த பெண்மணி எப்படி ஜெயித்தார் என்றால், அவள் சொன்ன வசனம் இதுதான். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். எனக்கு நிறைய நெருக்கடி இருந்தது, ஆனாலும் நான் தாங்கி கொண்டேன். இந்த வேதனையை தாங்கிட்டு இருந்தாலும் நான் விட்டுவிடவில்லை, அஞ்சவில்லை, நான் அமைதியாக இருந்தேன். கடவுள் தாமே என் வழியாய் செயலாற்றினார். அதற்கடுத்து இதுவரை இல்லாத அளவிலே 2025 முதல் முறையாக மகளிர் கிரிக்கெட் கோப்பையை, உலகளாவிய கோப்பையை இந்தியா பெற்றுள்ளது. வசனம் விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
எந்த காலம் 2000 வருஷத்துக்கு இல்லை, 10-15,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கி சொல்வது கடவுள் உங்களுக்காக செயலாற்றுகிறார் என்றால் இன்றைக்கி நமக்கு செய்ய மாட்டாரா? நம்புமா? நம்புகிறீர்களா? நம்புகிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு யோசிக்காமல் இன்றைய நாளில் வேண்டிக் கொள்வோம், கடவுள் ஆண்டவா என்னோடு இருக்கணும். அதைத்தான் மீண்டும் சொல்லுவோம், அதிசயங்கள் செய்கிறவரின். சத்தமாக பாடுவோம், அற்புதங்கள். கடவுள் என்றும் நம்ம